இது பீக்கி பிளைண்டர்ஸ் மாப்ள. எப்படி சொல்ற? அங்க பாரு. என்னடா ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ என்னடா குரங்கு செட்டப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பாக்குறீங்களா? இப்போ நம்ம எங்க பேக்ரவுண்ட்லாம் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும், நைட் வியூவா இருக்கும். கொஞ்சம் அப்படி பேக்ரவுண்ட் சுத்தி காட்டுதா? பேக்ரவுண்ட் பாத்தீங்களா? ஒன்றும் தெரியாது. சரி நாங்களே சொல்லிடுறோம். இருந்தாலும் இப்போ நம்ம எங்க இருக்கோம்? ஏர்போர்ட்ல இருக்கோம். எந்த ஒரு ஏர்போர்ட்? திருச்சி ஏர்போர்ட். திருச்சி ஏர்போர்ட்ல இருக்கோம். என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா டூர் போறோம். நாங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டூர் போறோம். எந்த ஊர்னா எனக்கு என்ன தெரியும்? மலேசியா. அது என்ன நம்ம தலைப்படத்துல ஏதோ தலை அந்த பாட்டுல ஒரு கோயில இருந்து ஆடு வரல, அந்த ஊருக்கு போறோம், மலேசியாவுக்கு போறோம். அதாவது இந்த இது வந்துட்டு பாத்தீங்கன்னா மலேசியா வ்ளாக் அப்படி. இப்ப நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபிளைட் வந்துட்டு டிபார்ச்சர் பண்ற இடத்துல இருக்கும். அதாவது இப்பதான் உள்ள போறோம். இன்னும் உள்ள நம்ம போல, வெளியே தான் நிக்கிறோம். இப்பதான் வந்துட்டு கிலோகிராம்லாம் செட் பார்த்துட்டு வந்தோம். சரி விடு. என்ட்ரிக்கு வரார் சார். எந்திரிச்சு வர்றாங்களா? ஓ இன்ட்ரிக்கு வர்றாங்களா? கொஞ்சம் லைட்டா அது இப்பதான் கொஞ்சம் ஏர்போர்ட் வந்து கொஞ்சம் பதறது. ஃபர்ஸ்ட் டைம் ஏர்போர்ட் வந்திருக்கோம். டிபார்ச்சர் பண்ண உள்ள போறோம். நாங்க வந்துட்டு பேக் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பாஸ்போர்ட் வேணாம், இப்படி காட்டுங்க. இங்க பாருங்க, அதாவது நம்ம வந்து பாஸ்போர்ட் எல்லாம் இருக்கு, ரெடியா இருக்கு. போறோம், மலேசியா போறோம். உள்ள போயிட்டு உள்ள வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு தெரியல. கன் வேற வச்சிருக்கேன். நமக்கு அதே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எங்க போய் தண்ணி குடிக்கிறேன்னு தெரியல. போட்டாலும் போட்டு தொலைஞ்சிருவானுங்க. எப்பா நமக்கு தெரியாது. எங்களுக்கு அதே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எவனாவது சுட்டுக்கிட்டு தொலைஞ்சிருவானு. ஏர்போர்ட் நல்லா தான் இங்க இருக்கு, நல்லா விஸ்தாரமா இருக்கு. இது மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா இதுவும் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி எல்லா இடத்துலயும் படுத்து கிடப்பானுங்க போல இருக்கு. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுனால பார்க்கிங் பண்ணாலே இது வண்டியெல்லாம் லாக் போட்டுறானுங்க. அந்த மாதிரி இருக்கனால யாரும் எந்த தப்பு இல்ல. பாருங்க, கோயில்லாம் கொடுத்துருக்காங்க. ஏர்போர்ட்லயே கோயில்லாம் கொடுத்து அருமையா வந்துட்டு ஜம்முன் பண்ணிருக்கானுங்க. நல்லா இருக்கு. ஆர்த்தி ஏதோ ஒரு மாலை, ஒரு துளசி மாலை, காசி மாலை, ரோஜா மாலை, ஐயப்ப மாலையா? ஏன்டா அப்படி பண்றீங்க? ஆர்கிடெக்சர் கரெக்ட். அது ட்ரிப்ல நம்ம என்ன பண்ண போறோம்னு எனக்கே சுத்தமா ஐடியா கிடையாது. போற இடத்துல உங்க எல்லாத்துக்கும் என்னென்ன இருக்குன்னு ரிவீல் பண்றேன். ஆனா சும்மா இப்போதைக்கு ரிவீல் பண்றேன் வாங்களேன். அப்படி சும்மா ரிவீல் பண்றேன் வாங்க. அங்க பாத்தீங்கன்னா இது வந்துட்டு திருச்சி ஏர்போர்ட். திருச்சி, அதாவது ஏர்போர்ட்டுக்குள்ள வரும்போது நீங்க நல்லா நோட் பண்ணிக்க ஒரு விஷயம். அதாவது ஏர்போர்ட் அந்த உள்ள என்ட்ரன்ஸ் இருக்கும்ல, நீங்க பஸ்ல வந்தாலும் உள்ள வந்த பிறகு 30 ரூபா காருக்கு கொடுத்து வந்துருங்க. ஏன்னா நீங்க அங்க இருந்து இங்க வரணும் வச்சுக்கோங்க, 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து வரணும். வந்தோடனே நாங்க பார்த்த இடம் வந்துட்டு அந்த இடம் ரெஸ்ட் ரூம். அதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்பட்ட ஒரு இடம். அந்த பக்கம் இருக்குது. வாங்க இந்த பக்கம் வந்துருங்க. நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கிசிட்ட போய் நில்லு. ஓகே பாஸ். ஓகே, நம்ம எந்த ஃபிளைட்ல போறோம்? ஏசியாவா? ஏர் ஏசியா ஃபிளைட்ல நாங்க வந்துட்டு போறோம். ஸோ கோலாலம்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் வந்து போறோம். அங்கதான் தமிழ்நாட்கள் நிறைய இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டு அங்கதான் நம்ம டூரும் போட்டிருக்கோம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இருந்தாலும் அந்த மாதிரி இடத்துக்கே போய்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத நமக்கு தெரியாத ஆட்கள் இருக்க இடத்துல வந்துட்டு அப்பவும் போய்க்கலாம். அது போமான்னு தெரியல. சரி, சும்மா சொல்லி இப்போ வீடியோ காட்டி அவ்வளவுதான். சரி ஓகே, நீ வரலாம். ஓகே பாஸ் ஹோல்டு. சரி ஓகே, இது எதுக்கு இங்க வந்து இப்ப நம்ம வீடியோ எடுக்கணும்னா, இங்கதான் நம்ம பசங்க நிறைய பேர் இருக்காங்க. குறுக்கு வந்து ஏதாவது குரங்கு செட்டப் பண்ணுவாங்க. நமக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியா இருக்கும். சரி, இப்போ வந்துட்டு நம்ம பேரா அஸ்லான் vlog. One of our friend, he's from North India. So English, Hindi மட்டும் தான், Hindi and English only he knows. So நாங்களும் இப்போ இவன்ட்ட பேச இங்கிலீஷ் கத்துக்கிட்டோம். So thank you for that. I was learned many English from you, Aslan. No, not like that. ஓகே, ஏன் இங்க பாருங்க, இங்க வந்துட்டு பசங்களா இருக்காங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம காலேஜ் பொண்ணுங்க தான் இருக்காங்க. ஆனா இல்ல அதான் சொல்ல வரல. என்னன்னா அவங்க நாங்களாம் வந்து தனியா வந்திருக்கோம். எங்க வீட்டுல தண்ணி தெளிச்சு வீட்டுக்கு போயிட்டு வா, மலேசியா போயிட்டு 4 நாள்ல வந்துடும். அதுக்கு இவ்வளவு சீன் போடுறாங்கிறாங்க. அவங்க அந்த 4 நாளைக்கு தாத்தா பாட்டி அம்மா அப்பான்னு எல்லாரையும் அப்படி கூட்டு வந்திருக்காங்க. நமக்கு அப்படி வழி அனுப்பிக்கிற யாருமே இல்ல. இப்ப கூட யாரும் போன் கூட அடிக்கல, போய் சேர்ந்துட்டியா நான் கூட யாரும் கேட்கல. அந்த அளவுக்கு நம்ம வீடு இருக்கு. சரி வாங்க, ஒரு சும்மா ரவுண்ட் வச்சு மட்டும் வந்துடலாம். வா என்ன தொப்பி கிப்பிலாம் விட்டுருக்காங்க, நம்ம கொடுக்கல. வாங்க சும்மா குறுக்க நடந்து போலாம். வா ஃபர்ஸ்ட் இந்த குறுக்க நடந்து போலாம். ஏன்னா கூட்டம் நிறைய இருக்கு. வாங்க அவ்வளவுதான். அங்க நம்ம பசங்க காட்டுங்க. எல்லாம் நம்ம பசங்க. இவரு கொஞ்சம் ஃபேமஸ் ஆன முகத்தை மறைச்சுக்கோங்க. நான் பிளர் போட்டுறேன் மாமா. கீழே டிஸ்க்ளைமர் ஏதாவது போட்டுறேன்.
மது அருந்த வேண்டாம் அவன் போட்டு விட்டுறேன். நடிகர் ஓட்டுறேன். வணக்கம். கண்ணாடியா பயங்கரமா இருக்கு, பலவரம் இருக்கு. ரைட்டு வாங்க. அப்படி அது பின்னாடி வா. வா சந்தீப். இவன் வந்துட்டு நம்ம பையா, என் ரூம்மேட்டு. என் ஜட்டில இருந்து எல்லாமே போடுவோம். இந்த மாதிரி வேணா பாருங்க, வேணா நீங்க பாருங்க, வேணா பாருங்க. என்ன பாருங்க ஜட்டி ரிவ்யூ கேட்டிருக்கு. ஆமா சார் சார் ஏதோ ரிவ்யூ கொடுத்து ஓகே. இவர் வந்து லைவ் கனெக்ஷன் கொடுப்பாரு எல்லாத்துக்கும். பேக் பார்த்தாலே தெரியல, நிறைய கலெக்ஷன் கொடுப்பாரு. சரி வாங்க, நம்ம அடுத்த ஆள் பார்க்கலாம் வாங்க. இது நம்ம இன்னொரு ஆளு, நம்ம தலைவர் கமலேஷ் அண்ட் தட் ரோனிஷா. எல்லாம் நம்ம பசங்க, எல்லாம் நம்ம குரூப்ஸ் தான். இங்க பாருங்க, இவன் பொம்பளை சோக்கு. நம்ம உயிர் நண்பர். இங்க பாருங்க, நம்ம ஃபேன், டை ஹார்ட் ஃபேன் ரோஷன். இவரு நம்ம எல்லா வீடியோ முதல்ல பாத்துறாரு. பார்த்து கமெண்ட் எல்லாமே கரெக்டா போட்டுறாரு. லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் எல்லா அளவுமே இருக்கும். தரமா பண்ணிடுவாப்ல அதெல்லாம். அதாவது ஒரு வீடியோ போகுது, ஒரு 4 பேருக்காவது நான் வீடியோ போடணும்னு நினைக்கிறதுல ஒரு ஆள் இவரு, 500 ஆள் தீபக். அந்த மாதிரி ஒரு நம்ம காலேஜ்லயே 2-3 பசங்க தான் இருக்கானுங்க. சரி அதுக்காவது போடணும்ல, 2 ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல. என்ன ரோஷன் கரெக்ட் தானே? வாங்க அடுத்து போலாம். அதே மாதிரி 2-3 பக்கமும் நம்ம பசங்க தான் இருக்கானுங்க. சரி ஓகே, லைவ் முடிச்சுக்கலாமா? ஓகே, இது வந்துட்டு இதுல முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பெருசா இனிமே உள்ள போய் தான் எடுக்க முடியாது, எடுத்துக்கலாம். ஓகேவா? இதோட முடிச்சுக்கலாம்.